ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக மினி ஊத்தாப்பம் தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் அளவு வறுக்காத ரவை எடுத்துக்கிறேன். 1/2 கப் வந்து பொட்டேட்டோ. ஸோ இது ரெண்டும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மீடியம் சைஸு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறமா வந்து கோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு அளவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த அளவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மினி தோசை பேனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து அந்த மாவை வந்து அதில் போட்டுடுங்க. ஸோ போட்டு நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்க கூட நீங்கள் செஞ்சு தரலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் மஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து எந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஃப்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.